நம்ம பசங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா, கஞ்சி குடிச்சு உயிர் வாழ்ந்தோம், ஒரு வேளை தான் சோறு, அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்க வாழ்க்கை அப்படின்னு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நம்ம பாய்ஸோட நிலைமை. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அதாவது முந்தானேத்து நைட்லயே மோஸ்ட் ஆஃப் த கிராசரிஸ் காலி ஆகி போச்சு. இப்ப இருக்கிறது 2 கப் சோறு. அது இல்லாம கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கொஞ்சோண்டு ரைஸ் வந்துச்சு. இதை தவிர்த்து முட்டை, கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் பிரெட், இது மட்டும் தான் இருக்கு பசங்க டீம்ல. இதை வச்சுட்டு இன்னும் 3 நாள் ஓட்டணும். அதனால 2 வேளை மட்டும் சாப்பிட்டுப்போம். நாளைக்கு காலைல கஞ்சி, அப்புறம் ஆம்லேட், நைட்டுக்கு கொஞ்சோண்டு சோறு இல்லனா பிரெட் இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது அங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்த சாச்சனா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு 1 மணிக்கு யாருக்கும் தெரியாம கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அரிசி எடுத்து பாய்ஸ் டீமோடதுல போட்டு விட்டாங்க. என் கட்டில இருந்து சில கட்டுகள் எடுத்து அவன் கட்டில வச்சுட்டு படிக்காட்டியும் நீ மேல தான்டா. இது நம்ம ரஞ்சித் அண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணன் கண்டுக்காம தண்ணி புடிச்சிட்டு இருக்காராமா. சாச்சனா பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா இந்த வீக்கெண்டே நம்ம சேது என்ன புடிச்சு வாட்ட போறாருன்னு நினைக்கிறேன். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஏமா பாய்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, அதெல்லாம் ஓகே. பட் இது ஒரு கேம் ஷோ. ஏன் அவங்களுக்கு இல்லன்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? இல்ல எங்கள்கிட்ட காசு தான் இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உனக்கு பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தாருல, கேர்ள்ஸ் டீமோட சாப்பாட பாய்ஸ் டீமோட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி இருந்தும் நீ பண்ற அப்படின்னா நான் திமிரு இருக்கணும் உனக்கு அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். தயாராயிக்கமா? ரெடி. நெக்ஸ்ட் நம்ம சவுண்ட் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரயான் முந்தானேத்து கூப்பிட்டுருப்பாரு போல இருக்கு. பட் இவங்க வர முடியாது, போடா ஜெஃப்ரி கூப்பிடுறான், அங்கதான் போவேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ நம்ம ரயான் காலங்காத்தால சௌந்தர்யா பேச வர்றப்போ மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு, நான் உன்னை கூப்பிட்டேன்ல, ஆனாலும் நீ என் கூட வரல, போடி உன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு இவருக்கு சௌந்தர்யா கொடுத்த ரிங்க கழுத்துல இருந்து கழட்டி கொடுத்துட்டு டூக்கா விட்டு போயிட்டாரு. சோ இவர் பேசலன்னு சொல்லி கியூட்டா ஒரு சிலதெல்லாம் பண்றாங்க நம்ம சௌந்தர்யா. அதெல்லாம் கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அக்கா பண்ணிட்டு பேசுற மாதிரி வந்து அக்கா கிட்ட பேச மாட்டியா? மாலா அக்கா கிட்ட. அக்கா அவன் பயங்கர ரோசக்காரன் போல. அடேங்கப்பா பயங்கர ரோஷக்காரரா இருக்காரே நம்ம ரயானே. அப்ப இதுக்கப்புறம் பேசவே மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அந்த ஒரு சீன் மட்டும் தான் அப்படி. மத்தபடி எபிசோட் முடியற வரைக்கும் கைய புடி கண்ண பாரு அப்படின்னு மைனா படத்துல வர்ற மாதிரி ஜோடி போட்டு தான் சுத்திட்டு இருக்குதுங்க. கையெடு கையெடு. நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் படிக்கிறதுக்காக தீபக் வந்தாரு. அந்த டைம்ல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு கேப் போடாம இருந்தாரு. எங்க ராஜா உங்க கேப்பு அப்படின்னு பிக் பாஸ் கேட்க, அத மறந்துட்டேனே, போய் போட்டு வந்துடுற பெருசே அப்படின்ட்டு போய் போட்டு வந்தார். பொசுக்குன்னு உள்ள போந்தாங்க நம்ம மஞ்சரி. நான் காலையோ உன்ட்ட கேட்டேன்ல ஏன் கேப் போடல அப்படின்ட்டு. அப்ப நீ என்ன சொன்ன? ஒரு மாதிரி நக்கல வணக்கம் வச்சுட்டு பிக் பாஸ் சொன்னா போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போனேன். இப்ப பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஓடி போய் போடுற. அப்ப ரூல்ஸ் நீயே மதிக்க மாட்டற, உனக்கு எதுக்கு ரிப்பனே இரு, அதுல உன்னை புடுங்குறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லணுமேன்னு சொல்லி புடுங்கின மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார மூஞ்ச பார்க்கணுமே. சேது கிளைமேக்ஸ்ல வர நம்ம சியான் விக்ரமே இவரை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு வச்சிருந்தாரு மூஞ்ச. என்ன ஆண்டி சார் லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். அடுத்து நம்ம சௌந்தர்யாவும் வந்து நானும் ஒன்னு புடுங்க போறேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. யாராவது ரூல்ஸை மீறாங்க, தூங்குறாங்க, மைக்க ஒழுங்கா மாட்டல இப்படின்னு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த தப்ப பண்ணவங்களுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தீங்க. பட் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஒன்னு புடுங்குறேன் அப்படின்னு சொல்லி புடுங்கிறதுக்கு போனாங்க. ஆனா சுத்தி இந்த பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எங்க எல்லாருக்குமே அந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ ஏதாவது சும்மா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அப்ப நான் புடுங்க முடியாதான், முடியாது போய் உட்காரு போ அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க பாவம். நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஒரு டாஸ்க். இது செகண்ட் லெவல். இந்த டாஸ்க் என்னவென்றால் ஸ்கிரீன்ல ஒரு சில வாக்கியம்லாம் இருக்கும். 1 to 10 படி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள போய் பாய்ஸ்ல 2 பேர் கேர்ள்ஸ்ல 2 பேர் உள்ள போய் ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரியே அடுக்கணும். அதன்படி கேர்ள்ஸ் 16 கரெக்டா அடிக்கிருந்தாங்க. ஆனா பசங்க 19 பாயிண்ட் அடிக்கி இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்போ 1:1 இருக்கு. பட் இந்த டாஸ்க் ஆட போனது நம்ம முத்து. அந்த பீஸ் இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் ஈஸியா பண்ணுமே, எப்படி பேலன்ஸ் இருக்கு 11 விட்டுச்சே. ஒருவேளை உள்ள ஜாக்க பார்த்த உடனே மைண்ட்ல இருந்தது எல்லாம் மறந்து போச்சோ. நெக்ஸ்ட் நம்ம விஷால் உள்ள தம் அடிச்சிட்டு ஃபூன்னு ஊதிட்டு பசி மயக்கத்துல இருந்தாரு. சோ ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, என்ன பண்றது, 10 முட்டை இருக்கு, ஆளுக்கு ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ரைஸ் இருக்குல்ல அதை வச்சு கஞ்சி பண்ணிப்போம், இதை வச்சு இந்த வேலையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல, இதை சாப்பிட்டா எப்படா தாங்கணும், மயக்கம் போட்டு விழாம இருந்தா போதும் அப்படின்னு விஷால் கிட்ட சொல்ற மாதிரியே கேமரா கிட்டயும் சொல்லிட்டாரு தெளிவா. இத மக்களாகிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன நினைப்போம், பசங்க என்னமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, மனசாட்சி இல்லையா இந்த பிக் பாஸ் டீமுக்கு, 2 பாக்கெட் அரிசி கொடுத்து விட்டா என்ன அப்படின்னு நினைப்போமா இல்லையா?
போதும்பா. அதுக்கேத்த மாதிரியே எபிசோடோட எண்ட்ல அரிசி, ஆப்பிள், ஒரு சில மாவு பாக்கெட்லாம் கொடுத்து விட்டார். அப்படி வாங்க வலிக்கு. அப்ப என் மேல பயம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ரயான் சமைக்கிறதுக்காக இப்ப கிச்சனுக்கு போறாரு. அப்போ ஒரு டாஸ்க் பண்ணுமா இல்லையா? சோ விஷால் அவர்கள் என்ன சொன்னாரு, நீ போய் அங்க ஃப்ரீயா சமைச்சுக்கலாம், உனக்கு எந்த டாஸ்க்கும் கிடையாது. ஆனா நீ அங்க டாஸ்க் இல்லாம சமைக்கணும் அப்படின்னா உன் டீம்ல இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கணும், அதை நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரா. இவர் என்ன சொன்னாரு, நான் எப்பவும் இடுப்புல கை வச்சுட்டு இப்படி நிப்பேன், அந்த மாதிரி அவங்கள நிக்க சொல்லாமா, அது உன் இஷ்டம்பா, சரி அதையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்ல மஞ்சரி என்ன கேட்டாங்க, ஒருத்தர் உள்ள போறதுக்கு நாங்க எல்லாம் டாஸ்க் பண்ணுமா, அவருக்கு ஏதாவது ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்து உள்ள அமுச்சு விடுங்க அப்படின்னு ஆனந்தியும் மஞ்சரியும் கேப்டன் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க. நம்ம கேப்டன் என்ன பண்ணாரு, எனக்கு சரியா தான் படுது, இவர் ஒருத்தர் போய் சமைக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் மொத்த கேர்ள்ஸும் டாஸ்க் பண்ணணும், முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படின்னு சொன்னது முத்துக்கு அதுல கேட்டுருச்சு. அங்க இருந்து வந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, சிம்பிள், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சலுகை கொடுத்தோம், அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவங்களுக்கு, இப்ப அதை தூக்கிட்டோன்னு வச்சுக்க, ஈஸியா முடிஞ்சிச்சு அவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிட்டார். அது என்ன சலுகை என்றால், யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் போய் தட்டை கழுவிக்கலாம், ஆனா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் டாஸ்க் பண்ணா போதும் அப்படின்றத ஒரு ஆஃபரா அவங்களுக்கு கொடுத்துடணும். இப்போ அந்த சலுகையை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு முத்து சொல்லவும் இத ஓரமா உட்காந்து ஒட்டி கேட்ட நம்ம ஜாக்லின், ஐயோ இவனுக்கு இப்படி சுத்தி அடிக்கிறானுங்களே, சரி இந்த டாஸ்க் தானே சிம்பிள் பண்ணா முடிஞ்சிச்சு அப்படின்னு பாய்ஸ் டீம் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு நாங்க ரெடிப்பா அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. நீ நாம பொசுக்குன்னு அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட்ட அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ அது அவங்க என்னப்பா தப்பா சொல்றாங்க, கரெக்டா தானே பேசிட்டு இருக்காங்க, இது சிம்பிள் டாஸ்க் தானே பண்ணிர வேண்டியது தானே. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் போய் தட்டு கழுவுறதுக்காக ஒரே ஒருத்தர் டாஸ்க் பண்ணா போதும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தர் போய் ஃப்ரீயா சமைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாம் சிம்பிளா ஒரு டாஸ்க் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல என்னப்பா இருக்கு, பண்ணிட்டு போயிடலாமே இப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி இவர் ஒருத்தர் சமைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் டாஸ்க் பண்றது, வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு கோச்சிட்டு போய் வெளியே உட்காந்து ஒன்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஆனந்தி. இதுல அழறதுக்கு என்னமா இருக்கு, ஆவுன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்கப்பா. இதெல்லாம் ஈஸியா பேசி முடிக்க வேண்டிய விஷயம், ஆனா சத்தியமா எதுக்கு அழுகுறாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. மேபி மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம், நேத்தி சொன்ன ஒரு சில ரீசன்னால. சரி அந்த மேட்டருக்கு நம்ம போவேனா விட்டுருங்க, அது வேணாமா. இப்ப விஷால் என்ன சொல்றாரு, ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்றாங்க, கஷ்டமா இருக்குன்றாங்க, மாத்தி கொடுன்றாங்க, அப்புறம் கோடியே தூக்குன்னுவாங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஐயோ இவனுக்கு டென்ஷன் ஆவறானுங்க, அப்புறம் பெருசா ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு உடனே தர்ஷிகா எல்லாத்தையும் பேசி, என்னப்பா பாய்ஸ் டீம்ல என்ன தப்பா சொல்லிட்டாங்க, ஓகே தான் பண்ணிக்கலாம், என்ன சொல்ற மஞ்சரி, எனக்கு ஓகே தான், இந்த பாயிண்ட் நான் வந்து கேப்டன் தான் கேட்டேன், பண்ண முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை, அப்போ உனக்கு ஓகே, எனக்கு ஓகே அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் மோஸ்டா ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 4 பேருக்கு மட்டும் நாட் ஓகே. யாரா அந்த 4 பேரு? ஆனந்தி, ரியா, மஞ்சரி மற்றும் சாச்சனா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்க் நாங்க பண்றோம் ரெடி தான், ஆனா அவங்க சமைச்சு முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நாங்க அப்படியே இருக்கணும்னா எங்க டைமும் வேஸ்ட் ஆகும்ல, அதனால வேற டாஸ்க் கொடுங்க, டைம் கன்சியூம் பண்ணாம இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்தாங்க ஒருத்தங்க. அவங்க யாருன்னா நம்ம சவுண்ட். என்னடா பிரச்சனை, அதான் எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சுல டாஸ்க் பண்றோம்ட்டு, அப்புறம் எதுக்கு வள வளன்னு இழுத்துட்டு இருக்கீங்க, சட்டு போட்டு முடிச்சு விடுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் எல்லாரும் ஓகேன்னு சொன்னதை அறக்குறையா கேட்டு வந்து இந்த அம்மா பாட்டு சரவடி மாதிரி வெடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சுத்தி இருந்த 3 பேரும் ஏதாவது உனக்கு புரிஞ்சா பேசு, இல்ல ஓரமா போ, உன்ட்ட யாரா பேச வந்தாங்களா, யார் சொன்னா எல்லாரும் ஓகேன்ட்டே அப்படின்னு அடிச்சு ஓரம் கட்டிட்டாங்க. மரியாதை தெரியாத பசங்கப்பா. இதுல ஆனந்தி அண்ட் ரியா காண்டானது கூட ஓகே, ஆனா சாச்சனாவே காண்டு பண்ணி விட்டுருக்காங்க நம்ம சௌந்தர்யா. யார் உனக்கு ஓகே சொன்னா, உனக்கு ஓகேனா எங்களுக்கு கேட்டியா, நீ போய் ஓரமா உட்காரு, நாங்க பேசி முடிவு பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு இந்த சிறுவண்டெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பீஸை. இன்னும் எவ்வளவு தான் நம்ம அசிங்கப்படுறது அப்படின்னு நம்ம சௌந்தர்யாவும் கப் சிப்புன்னு போய் ஓரமா உட்காந்துக்கிட்டாங்க. இங்க சின்ன பையன் கழுத்தா மட்டும் அடிக்கிறான்பா. அப்புறம் ஜாக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சாச்சனா கிட்ட, இங்க பாருமா நம்ம எல்லாம் இங்க சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம், இப்படி கை வச்சுக்க போறோம் அவ்வளவுதானமா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் உள்ள பூந்த சவுண்டே இப்படி கை வைக்க போறோம், இது ஒரு கஷ்டமா உனக்கு அப்படின்னு கத்த. சாந்தமா பேசிட்டு இருந்த சாச்சனா மறுபடியும் காண்டாயிட்டாங்க. உன்கிட்ட நான் பேசவே இல்ல, எதுக்கு நீ குறுக்க வர, அமைதியா படு அப்படின்னு உடனே மறுபடியும் அமைதியா படுத்துட்டாங்க. அடச்சி படுத்தே விட்டானையா. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் ஜாக்லினுக்கும் சாச்சனாக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் எதுவும் பேசல, எதுவும் கேட்கல அப்படின்னு காதுல கை வச்சுட்டு படுத்துக்கிட்டாங்க. இத பார்த்த உடனே ஜாக்லின் காண்டாயிடுச்சு. ஏன் இப்பெல்லாம் பண்ற, இதெல்லாம் பார்க்கிறதுக்கே கடுப்பாகுது, ஒருத்தரை ப்ரொவோக் பண்ற அப்படி இப்படின்னு. சௌந்தர்யா காதுல கை வச்சா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. அப்ப சொல்லு. ஏன்னா லாஸ்ட் வீக்ல இதே பிரச்சனை இதே இடத்துல வந்துச்சு. அப்போ சௌந்தர்யா சாச்சனாவை புடிச்சு, உனக்கு என்ன ஏதாவது பேசணுமா, நான் ஒத்துக்கணுமா, சரி ஒத்துக்கிட்டேன் போ அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப ஜாக்லின் சைடுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சீன் அப்போ அவ்வளவு நடக்குது சாச்சனாக்கு, நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு நம்ம சேதன லாஸ்ட் வீக் ஜாக்லினை பார்த்து கேட்டார்ல, அதே கேள்வி இந்த வாரம் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் சௌந்தர்யா மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி அவங்களோட சண்டைக்கு போய் 2 பேரும் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி அடிச்சு கடைசியில ஒண்ணு வட துருவம்
பக்கம், இன்னொன்னு தென் துருவத்துக்கு போயிடுச்சு. சம்பவம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இங்க சண்டை போட வேணாம், நம்ம பெட்ரூமுக்கு போய் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ்ட சொல்லலாம் அப்படின்னு எல்லா கேர்ள்ஸும் பெட்ரூமை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம பவித்ரா மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா வரலையா நீ அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்களா ஒன்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நீங்களே முடிவு எடுத்துப்பீங்க, எனக்கு ஓகேன்னு சொல்லி நீங்களா சொல்றீங்க, அப்புறம் நான் எதுக்கு இங்க சும்மா போப்பா, எங்க போனாலும் தனியா போவேன். நீங்க போங்க நான் வரல அப்படின்னு கோச்சிட்டு உட்கார. என்னடா இப்படி எல்லாம் பேசுற, நீ யாரு, நம்மலாம் ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு மண்டைய கழுவி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசி நான் வர மாட்டேன்னு சும்மா சொன்னேன். ஃபைனலி என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, நாங்க எந்த டாஸ்கா இருந்தாலும் பண்றோம், ஆனா டைம் கன்சியூம் பண்ணாத மாதிரி ஒரு டாஸ்க் கொடுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த கேப்ல நம்ம சாச்சனா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அரிசி எடுத்து அவங்க டப்பால போட்டு வச்சிட்டேன், பிக் பாஸ் என்ன திட்ட போறாருன்னு தெரியும், இருந்தாலும் பாக்குறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு, அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, மா நீ பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா இனி பண்ணாத அப்படின்னு மேலோட்டமா சொல்லி முடிச்சிட்டாங்க. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். ஆனா ஒண்ணு, நேத்து ஃபர்ஸ்ட் சீன்லயே எதுக்காக இவங்க பாய்ஸ் பெட்ரூமுக்கு போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஸ்வாப்பின் படி அன்ஷிதா தான் அங்க இருக்காங்க, மேபி டாஸ்க் பண்ணிட்டு போயிருக்கலாம், அதுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். 2 சாப்பாடு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லியும் ஊட்டியிருக்காங்க, அதுக்கு ஒரு குத்து விழும். 3 இப்படி அரிசியை மாத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஸ்கோர் பண்றதுக்காக தான் பாப்பா பண்ணுது, இருந்தாலும் அந்த ஸ்கோர் திங்கிற சோற வச்சு இல்லாம இருந்திருக்கலாம். சோ சேட். பார்க்க பாப்பா மாதிரி தான் இருக்கும், பக்காவா பிளான் பண்ணி ஜெயில தள்ளி தாப்பா போட்டுருவாளுங்க. பட் உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம சௌந்தர்யா என்ன பார்த்து ஒரு சின்ன பொண்ணு மரியாதை இல்லாம பேசுற, நீ என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்க, நான் என்னக்கா மரியாதை இல்லாம பேசிட்டேன், ஆமா முன்னாடி எல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுவேன், இப்பெல்லாம் சௌந்தர்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன், இனிமே நான் அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு மிரட்டி எப்படி எத்த மிரட்டிட்டேன் பத்தியா? யாருக்கிட்ட எங்க கிட்டயா? சௌந்தர்யாவா கொக்கா அப்படின்னு ரயானோட சுத்திட்டு இருந்தாங்க. பாரு மச்சான், அந்த சின்ன பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், பேட் உமன். என்ன மச்சான் கரெக்டா பேசுறனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ அடிச்சாரு பாருங்க நம்ம ரயான் ஒரு ட்விஸ்ட். எல்லாம் கரெக்ட் தான், ஆனா உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் கேக்குறாங்க அப்படின்றப்போ இன் ரிட்டர்ன் உன் சைடுல இருந்து ஒரு மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறியே, அதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா அப்படின்னு கேட்க, பாவம் நம்ம சௌந்தர்யாவோட மூஞ்ச மாறி போச்சு. கூடவே சுத்திட்டு இருந்த செவ்வால நீயுமாடா என்ன போட்டு அடிக்கிற அப்படின்னு நல்லவன் நினைச்சோம், இவனே எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் நம்ம ரயான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பரவாயில்ல, இந்த பீஸும் கூட சேர்ந்து சிங்சாங் அடிக்காம ஒரு சில நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுதே. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணது. நெக்ஸ்ட் இந்த 3 கேர்ள்ஸும் சேர்ந்துக்கிட்டு, பாய்ஸ் டீம் ரொம்ப பாவம் பிக் பாஸ், அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட அனுப்பி விடுறீங்களா, நாங்களும் சாப்பாடு கொடுத்தோம் அதையும் வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி கேட்க, இவங்க வேற ஒருத்தங்க மக்கள் கிட்ட நம்மள போட்டு கொடுத்துட்டு இந்த பிக் பாஸ் டீமே ராட்சசனுங்க, சோறு கூட கொடுக்காம எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க பாரு அப்படின்னு பேர் வாங்கி டேமேஜ் ஆகிறதுக்கு பதிலா கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கிளைமேக்ஸ்ல கொடுத்துருப்பாரு போல இருக்கு. நீங்க கண்டுபிடிக்கல, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன இந்த 2 பீஸுங்களும் பேட்சப் ஆகிற மாதிரி ஒன்னா உட்காந்து பேசி, நான் உங்களை என்னைக்குமே மரியாதை குறைவா பேசினதே கிடையாது, எக்ஸப்ட் அந்த ஸ்கூல் டாஸ்க், அங்கேயும் உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன் தவிர்த்து வேற எங்கேயும் உங்க ரெஸ்பெக்ட் குறைச்சி பேசவே இல்லை அப்படின்னு சாச்சனா சொல்லவும், இட்ஸ் ஓகேடா அப்படின்னு இந்த 2 பீஸுங்களும் பேட்சப் ஆயிடுச்சுங்க. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான 3rd லெவல் டாஸ்க். இது நமக்கு தெரிஞ்சதுதான், ஃபிளிப் த பாட்டில் அப்படின்ற டாஸ்க். இதுல ஸ்டார்டிங்லயே பசங்க கட 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 கடன்னு போட்டாங்க, கேர்ள்ஸும் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருந்தாங்களோ அங்க நம்ம பவித்ரா ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டாங்க. நீ மட்டும் தான் போடுவியா, இப்ப நானும் போடுறேன் பாரு அப்படின்னு நம்ம சிவகுமார் அண்ணே இதுக்கு முன்னாடி அந்த வீட்டு பண்ணி டாஸ்க்ல எப்படி மிஷின் கன் வச்சு சுட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு கோப்பையை தூக்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப நேரமா சுத்தி போடுறாரு. ஆனா ஒரு டைம் கூட பாட்டில் நின்ன பாடு இல்ல. முடியல தலைவரே. பட் ஒவ்வொரு டைம் மிஸ் ஆகிறப்போ இதை எடுத்து குடிக்கணும் இல்லையா, அது என்ன கர்மம்னு தெரியல. ஐ திங்க் நிலவேம்பு கஷாயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கிட்டத்தட்ட 10 ஷாட்ஸ் குடிச்சிட்டாங்க. அப்படி குடிச்சா என்ன ஆகும், வாமிட் வரும்ல, அந்த மாதிரி வாந்தி எடுக்க போனாங்க. அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க அப்படின்னு வெளியே அமிச்சு வாந்தி எடுக்க சொல்லிட்டு, நீங்க இதுக்கு மேல விட்டோம்னா ஆக்டிவிட்டி ஏரியாவை காலி பண்ணி விட்டுருவீங்க, அதனால நீங்க லாஸ்டா ஆடுங்க, அடுத்து யாருப்பா அவங்க வந்து ஆடுங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் பின்னாடி போக விட்டாங்க. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அடுத்து வந்த தர்ஷிகாவும் ஆக்டிவிட்டி ஏரியாவை காலி பண்ற மாதிரி தெரிஞ்சு, நீங்க வேணா உங்க டீம்ல ஆடாத வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோங்களேன் தர்ஷிகாக்கு பதிலா அப்படின்னு உஷாரா இந்த பிக் பாஸ் டீம் ஸ்வாப் பண்ண வச்சிருச்சு. பட் இந்த பக்கம் நம்ம சத்யா கரெக்டா போட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியும் போட்டாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது சிவா. அவர் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட்டம் ஆட்டம் அப்படின்னு என்ன சுத்தி விட்டாலும் நான் நிக்கவே மாட்டேனே அப்படின்னு அட்டம் பிடிக்குது அந்த பாட்டில். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. சரி நீயும் ஸ்வாப் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்ல, இவருக்கு பதிலாக முத்து வந்து டப்புன்னு முடிச்சு விட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் இந்த கேப்ல பவித்ரா பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், வாந்தி வந்தா லைட்டா கண்ணுல கண்ணீர் வரும், அந்த கண்ணீரா இல்ல போட முடியலையேன்ற கண்ணீரா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்போ அவங்களே வாயை திறந்து சொல்லிட்டாங்க, என்னால போடவே முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப ஜாக்கு தான் போய் தடவி கொடுத்து, கவலைப்படாதம்மா அழாத, நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப, நான் வேணா இந்த வீக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல உன் பேர் சொல்றேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பின்னாடி கரெக்டா ஆறுதல் பரிசு கொடுத்து பவித்ராவை சிரிக்க வச்சிட்டாங்க.
இப்போ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகுது பாய்ஸ் டீம்ல அப்படின்னு பார்த்தா ஹையஸ்ட் ஓட்ஸ் நம்ம தீபக் வந்துச்சு. சோ அவர் தான் பாய்ஸ் டீம்ல இருந்து இந்த வாரம் சேவ் செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்த ஆனந்தி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எப்படியாவது இன்னொரு ரிப்பனையும் புடிங்கிடணும் அப்படின்னு பிளான போட்டு இன்னைக்கு நினைச்சு தெரியுமா அந்த டாஸ்க் இஷ்யூ அதுல நீங்க கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்றதுக்காகவும் அதை முடிவு பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கெல்லாம் எவ்வளவு பசி தெரியுமா இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். மத்தபடி என்டையர் வீக்குமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க கண்ணம்மா வீட்டுக்காரரே. அதனால உங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் புடிங்கிறேன் அப்படின்னு புடிங்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பட் மஞ்சரி சொன்னதும் சரி ஆனந்தி சொன்னதும் சரி ரொம்ப ரொம்ப மைனர் மிஸ்டேக்ஸ் தான். பட் இந்த வீக்கோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் அவரோட கேப்டன்சில எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு பிரச்சனை வராம சேஃபா கொண்டு போக முடியுமோ அதை சிறப்பாவே பண்ணாருப்பா. போன வாரம் அந்த மாதிரி இந்த வாரம் இந்த மாதிரி அடுத்த வாரம் எந்த மாதிரி அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்த வீக்கோட 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் 2 வொஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க அனைவரும் ஒன்று கூடி பாய்ஸ் டீம்ல இருந்து விஷாலையும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து மஞ்சரியும் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே மஞ்சரிக்கு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு கொடுத்தது பாராட்டக்குரியது. நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. எங்கேயுமே பயாஸ்டா இல்லாம இந்த வீக் ஃபுல்லா அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் பார்ட்டிசிபேஷன் டீம்னு வர்றப்ப டீமுக்காக பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. சோ வந்திருக்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்லயே இவங்களோட திங்கிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோ ஒருவேளை இந்த வாரம் எவிக்ட் ஆகாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க இவங்க 10-12 வாரம் தாண்டறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட பச்சி சொல்லுது. இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு? அண்ட் வொஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா பாய்ஸ் டீம்ல இருந்து ராணவையும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வர்ஷினியும் சொன்னாங்க. பட் என்னோட ஒபினியன் நான் ஒன்னு சொல்றேன், உங்களோடது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ராணவ் வொஸ்ட் பெர்ஃபார்மருக்கு டிசர்வ் ஆனவரா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா ஜஸ்ட் ஒருத்தர் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். நம்ம ரஞ்சித் அண்ணன் இவரையும் ராணவையும் வச்சு பாக்குறப்போ நம்ம ராணவ் தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் கரெக்டா பண்ணாரு. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் மக்கு பையன் என்ன பண்ணுவானோ அதை தான் பண்ண மாதிரி தெரிஞ்சு அது சிறப்பா இருந்துச்சோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஏதோ பண்ணாரு இல்ல. பட் நம்ம ரஞ்சித் அண்ணன் அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்போ ஒரு 10 செகண்ட் வந்து கத்தனாரு தவிர்த்து வேற ஒன்னும் பண்ணல. அவருக்கு பிக் பாஸ் சைடுல இருந்து எந்த ரோலும் கொடுக்கல. நீங்களே ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருந்தாங்க. அப்படி சுவாரஸ்யமா என்ன பண்ணாரு அப்படின்றது கட்சி வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ ராணுவுக்கு வஸ்ட்னு கொடுக்கிறது நியாயப்படி சரியாக எனக்கு தோணவில்லை. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. சரி இப்ப வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் ஆன ராணுவ் அண்ட் வர்ஷினி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள யாருக்கு காஃபி டீ சாப்பாடு தண்ணி இப்படின்னு எது தேவைப்பட்டாலும் இவங்க தான் போய் கொடுக்கணும், வேற யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு நம்ம வர்ஷினி கல்யாணத்துல பரிமாறுற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு அழகா சிரிச்சுக்கிட்டே பரிமாறினாங்க. சின்ராஸ் இவங்க நம்ம மாப்பிளோட சிஸ்டர் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து. சரி அன்சீன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது 1 எபிசோட்ல வரவே இல்லை. ஆனா அது ரொம்ப மெயினான விஷயம். வீட்டுக்குள்ள இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்ட மாக் பண்ணிருக்காங்க. அதை ஈவினிங் பாப்போம். எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. சரி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு. இது வரைக்கும் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட நான் ஓட்டு போட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன ஓட்டு போட்டாலும் கடைசியா அவங்க முடிவு பண்றதுதான் கணக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுனால நான் போடுறது கிடையாது. அப்புறம் இந்த பிக் பாஸ் குழுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க யார வேணா தூக்குங்க, உங்க காசு உங்க திட்டம். பட் தயவு செஞ்சு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கிடாதீங்க. நிறைய டம்மி பீஸ் நல்ல கேம் பிளே பண்ற ஒரு சிலரோட ஷேடோஸ்லயே வாரம் வாரம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஆளுங்களை தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க கேமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மக்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். சோ பார்த்து பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.